பொண்ணுங்க பசங்களை பற்றி வீடியோ போட்டேன், ரிலீஜன் பற்றி வீடியோ போட்டேன், அப்போல்லாம் கலவரமாகல. இன்ட்ரோவர்ட் பற்றி ஒரு வீடியோ போட்டு காலை எழுந்திரிச்சு பார்த்தா 150 கமெண்ட். என்னையா பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இந்த ரணகலத்தில் ஒரு குதூகலம் என்னன்னா எல்லா கமெண்ட்ஸுமே வந்து இன்டெலிஜென்ட்டான ஸ்மார்ட்டான கமெண்ட்ஸு. ஸோ அதனால் வந்து நம்ம எல்லாருமே நிறையா லேர்ன் பண்ணிக்கலாம், which is really cool. அண்ட் அவங்க எல்லாருமே காமனாக சொன்ன விஷயம்னா, நீனே இன்ட்ரோவர்ட் கிடையாது, நீ எக்ஸ்ட்ரோவர்ட், உனக்கு இதை பற்றி என்ன தெரியும், சும்மா தெரியாமல் பேசிட்டு இருக்கிற, நீ என்ன ஃபிலாசபி படிச்சிருக்கியா, இன்ட்ரோவர்ட் வேறு ஷைனஸ் வேறு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கொஸ்டின் இருந்துச்சு. ஸோ அது எல்லாத்தையும் நம்ம பார்ப்போம். நான் இன்ட்ரோவர்ட்டாக இல்லையா ப்ரூஃபோட நான் இன்றைக்கி ஒரு கதை சொல்ல போகிறேன். வெல்கம் டு ஹாஸ்டல் கைஸ் அண்ட் தேங்க்யூ ஃபார் ஆல் தி லவ் அண்ட் சப்போர்ட். வீடியோஸ் நம்ம பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் வந்து 100K ரீச் பண்ண போது pretty happy with that. பட் தி சேம் டைம் வந்து இந்த வாரம் சண்டே 5 மணிக்கு வந்து நம்ம சேனலை பற்றியான திடுக்கிடும் உண்மைகளை வந்து உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். இதில் இது வரைக்கும் வந்து நான் கொள்ளடிச்ச பணத்தை எல்லாத்தையும் என்ன பண்ணேன், பல கோடி ரூபா பணத்தை நான் எங்கே பதுக்கி வச்சிருக்கிறேன், நம்ம சேனலோட கோர் மிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மில்லியன் ஆண்டர்பிரனர்ஸ் உருவாக்கணும், மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் இல்லை, அண்ட் எல்லாத்துக்கும் ஒரு ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் கிடைக்கணும், எல்லாருமே வந்து பயங்கர நாலேஜபிளாக இருக்கணும். ஸோ அதுதான் வந்து என்னோட மெயின் ஃபோக்கஸ் அப்படி ஆஃப் திஸ் சேனலில். ஸோ அதுக்காக வந்து லாஸ்ட் ஒரு 3-2 மந்த்ஸாக வந்து நம்ம சேனல்லேருந்து ஒரு 30 மெம்பர்ஸ் கூட நான் சேர்ந்து ஒரு விஷயத்தை வெட்டி ஒட்டிட்டு இருக்கிறோம். அது எல்லாத்தையும் வந்து இந்த சண்டே வந்து ரிவீல் பண்ண போகிறோம். வெயிட் அண்ட் வாட்ச். எல்லாரும் லைவுக்கு வந்துருங்க சண்டே 5 PM. ஓகே, இப்போ இந்த இன்ட்ரோவர்ட் அப்படின்ற கான்செப்ட்ல போகிறதுக்கு முன்னாடி வந்து நான் ஒரு விஷயம் நான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க கைஸ். அதாவது ஸ்கூலுக்கு போகிறோம், அந்த ஸ்கூலில் வந்து ஒரு பெரிய காரிடோர் இருக்குது. ஸோ அதில் வந்து ஒரு பக்கம் LKG இருக்குது, இன்னொரு பக்கம் 12th ஸ்டாண்டர்ட் இருக்குது. அப்படின்னா கிளாஸ் ஆரம்பிச்சிருக்கு, டீச்சர்ஸ் எல்லாம் இப்போ தான் கிளாஸ்க்குள்ள போயிருக்காங்க. அப்போ நீங்கள் சின்ன கிளாஸ்லேருந்து நடந்து அப்படியே 12th வரைக்கும் நீங்கள் நடந்து போகிறீங்க அப்படின்னா ஒவ்வொரு கிளாஸ்லையும் நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்கன்னா சின்ன கிளாஸ்லலாம் வந்து டீச்சர் வந்து குவைட்டாரு, ஏன் கத்திட்டே இருக்க, வாய மூடு, உட்காரு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கணும். அதே பெரிய கிளாஸ் போக போக பார்த்தீங்கன்னா வந்து ஹோம்ஒர்க் முடிச்சா எல்லாரும் எந்திரிச்சு நில்லுங்க, பதில் சொல்லுங்க, என்ன வாய தோற பேசு அப்படின்னு சொல்லிட்டு டீச்சர் வந்து கேட்டுக்கிட்டே இருக்கணும். பேசு, நீ சொல்லு, ஆன்சர் சொல்லு அப்படின்னு கேட்டுகிட்டே இருக்கணும். எல்லாருமே டீச்சரை பார்க்க கூட மாட்டாங்க, பார்த்தா நம்ம எந்திரிச்சு பதில் சொல்லணுமே அப்படின்னு சொல்லிட்டு. இத்தனைக்கும் நம்ம வந்து அவங்க யார் கூட இருக்கிறோம் அப்படின்னா இத்தனை வருஷம் பழக்கப்பட்ட டீச்சரு, இத்தனை வருஷம் பழகின ஃப்ரெண்ட்ஸ், இவங்க முன்னாடி எந்திரிச்சு நிற்கிறதுக்கே வந்து நம்மளுக்கு பிடிக்காது, ஷையாக இருக்கும். ஸோ இப்போ இதுக்கு நடுவில் என்ன நடந்துச்சு, இந்த LKGலேருந்து 12th நான் நடந்து போகிறதுக்குள்ளார எனக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து நம்ம கேள்வி கேட்கறது, நம்ம வந்து பேசுறது, யோசிக்கிறது, இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு சார்ட் ஆஃப் லைக் ஒரு க்ரூமிங் நடந்துருக்கு அகைன்ஸ்டா. என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வீட்லேயே வந்து தொணத்தொன்னு கேள்வி கேட்கற, சும்மா நிறு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை வந்து ஒரு பக்கம் சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட். அண்ட் செகண்ட் வந்து ஸ்கூலுக்குள்ளார போனோம்னா அந்த டீச்சர்ஸ் வந்து வேலை சுலபமாக இருக்கிறதுக்காக வந்து பசங்களை வந்து தொணத்தொன்னு பேசிட்டே இருக்காது, பின்னாடி போய் உட்காரு, வாய மூடு, எந்திரிச்சு நிற்காத, கேள்வி கேட்காத அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை ஒரு பக்கம் டிஸ்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ பீங் த பெஸ்ட் ஃபாலோவர் இஸ் வேர் யூ ஆர் ரிவார்டட். அதுக்கப்புறம் வந்து சரி இதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம ஒரு வேலைக்கு போவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வேலைக்கு வரதுக்கு முன்னாடி வந்து இந்த ஆஃபீஸு, ஸ்கூல் எல்லாத்துலேயுமே வந்து உங்களுக்கு கற்றுத்தர ஒரு விஷயம், நீ வேலைக்கு போனால் கேள்வி கேட்காம சொன்ன பேச்சை கேட்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுக்கறதுக்காக தான் இத்தனை வருஷம் நம்ம ஸ்கூலில் இந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்றது நம்மளுக்கு புரியும். சரி இதெல்லாம் இப்படி தப்பாக இருக்கு, கவர்மெண்ட் கிட்ட போய் இதை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அட்மினிஸ்ட்ரேஷனை பொறுத்த வரைக்கும் வேலையில் எப்படி வந்து கிரியேட்டிவிட்டி, லீடர்ஷிப்பு அண்ட் அதுக்கப்புறம் கொஸ்டினிங், இந்த விஷயம்லாம் வந்து எந்த கம்பெனிஸை என்கரேஜ் பண்ணாதோ இதெல்லாம் நீ கொண்டு வரதுக்கு ஆள் தேவையில்லை. எனக்கு வந்து நெப்போட்டிசம், என் பையன் இருக்கான், என் கம்பெனி ரன் பண்ணுறதுக்கு நீ ஒர்க்கரை மட்டும் தான் நீ அனுப்பணும், அவனுக்கு நான் ஒரு ஸ்க்ரூவை கொடுத்து 1000 தடவை திருவிட அப்படின்னா அவன் திருவிக்கிட்டே தான் இருக்கணும், அவன் வேலை அவ்வளோதான் இருக்கணும், கிரியேட்டிவாக யோசிக்கிறதுக்கு எனக்கு ஆள் தேவையில்லை அப்படின்றது தான் வந்து வேலையை பொறுத்த வரைக்கும். சரி இந்த மாதிரிலாம் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் எடுத்துட்டு கவர்மெண்ட் கிட்ட போனால் கவர்மெண்ட்டுக்கு வந்து ஆக்டிவிசம் அப்படின்ற ஒரு ஆள் யாராவது ஒருத்தவங்க வந்து கேள்வி கேட்டாலே போதும், அவங்க மேலே ஒரு டேபை போட்டு உலகத்தர அவனை ஃபாலோ பண்ணுப்பா அப்படின்றாங்க. ஸோ ஏன் அப்படின்னா வந்து இந்த காலத்துலேருந்து ராஜா காலம் வரைக்குமே சரி கேள்வி கேட்கறது அப்படின்றது வந்து இட்ஸ் நாட் குட் ஃபார் தி அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் பீப்புள். அதில் வந்து அவங்க அந்த விஷயத்தில் ரொம்ப சீரியஸாக கவர்ன் பண்ணுவாங்க. மக்கள் கேள்வி கேட்குறாங்க அப்படின்னாலே வந்து பிரச்சனை தான். ஸோ அதனால் அதை கேள்வி கேட்காம வைக்கணுன்றது அவங்களோட ப்ரிடாமினரி ரூலாக இருக்கும். இவ்வளோ பிரச்சனை இருக்கே, சரி கடவுள்கிட்டயாவது போய் நம்ம இதை பற்றி ஏதாவது ஒரு யோசிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்கு போயிட்டு அங்கே போயிட்டு எதாவது நினச்சிங்க, கடவுள்கிட்ட கேள்விலாம் கேட்கக்கூடாது தம்பி, கடவுளுக்கு பொறுத்த வரைக்கும் நம்பிக்கை தான், நீ ஃபாலோ பண்ணு, கேள்வி கேட்காம ஃபாலோ பண்ணு, அதுதான் கடவுள் நம்பிக்கை அப்படின்றது வந்து அங்கேயும் அப்படி தான் இருக்கும். ஸோ அப்போ கவனிச்சிங்கன்னா நம்ம சுற்றி இருக்கிற எல்லா இடத்துலையுமே வந்து நம்ம கேள்வி கேட்காம ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு அப்படின்றதுக்கு தான் வந்து அங்கே வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது, அதுக்கு தான் அங்கே ரிவார்ட் சிஸ்டம் இருக்குது. நீ எங்கள் கேள்வி கேட்டுட்டு இருந்தேன்னா எல்லா இடத்துலையுமே வந்து நீ வந்து ஒரு அவுட்காஸ்ட் தான், அந்த இடத்துல வந்து நீ ஒரு தனியாக ஒரு ஆள் மாதிரி தான். இதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ வந்து என்கிட்ட கேட்ட ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து நான் இன்ட்ரோவர்ட் அப்படின்றதுக்கு இதில் என்ன நடந்துச்சு, இந்த ஃபோட்டோ நடந்துச்சுன்னு சொல்லிட்டு சொல்கிறேன். பட் இது நடக்கிறதுக்கு ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி வந்து நான் ஒரு ஸ்கூலில் படிக்கிறேன். அந்த ஸ்கூல் படிக்கிறப்ப எனக்கு டான்ஸ் ரொம்ப பிடிக்கும். வீட்டில் சும்மா நானே தனியாக ஆடிட்டு தான் இருப்பேன். ஃபஸ்ட்டு தர ரொம்ப ஆசை, சரி நம்ம தான் செமையாக ஆடுறோமே அப்படின்னு சொல்லிட்டு பேர் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீச்சர்கிட்ட போய் பேர் கொடுத்துட்டேன். ஒரு ஃபங்க்ஷன், ஆனுவல் டே ஃபங்க்ஷன், அப்போ சீஃப் கெஸ்ட்லாம் வந்துட்டாங்க. நான் ஸ்டேஜில் பாட்டெலாம் ஓடுது, விக்ரம் ஃபஸ்ட்டு பாட்டு, விக்ரம் அந்த பாட்டு தான். போயிட்டு ஸ்டேஜில் போய் நிற்கிறேன். அப்போ தான் எனக்கு தெரியுது எனக்கு ஸ்டேஜ் ஃபியர் இருக்குன்ட்டு. எனக்கு பேனிக் அட்டாக்காக இருக்குது, ஒரு மாதிரி ஆங்ஸைட்டியாக இருக்குது, எனக்கு அப்படியே நடுங்குது காலெலாம். பயந்துட்டு நான் போய் டீச்சர்கிட்ட ஓடி போய் டீச்சர்னால முடியல, என்னை விட்டுருங்க, நான் போகிறேன், வேறு யாராவது பண்ண சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே டீச்சர் வந்து இப்போல்லாம் வந்து சொல்லிட்டேன்னா இப்போ வேறு யாரும் இப்போலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்னை பொழிச்சுன்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒரு அற விட்டாங்க. விட்டோன்னே நாங்கள் போய் நின்றுட்டு நடுவில் வந்து அழுதுகிட்டே வந்து ஹவா ஹவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டுக்கு டான்ஸ் ஆகிட்டு வந்துட்டேன்.
பண்ணிட்டேன். அப்போ வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னா, என்னோட பயம் வந்து சார்ட் ஆஃப் லைக் ஒரு பெர்மனெண்ட்டாக என் மனசுக்குள்ளாரே ஓட்டிடுச்சு. அதுக்கப்புறம் நான் எப்போ வந்து ஸ்டேஜுக்கு அப்படின்னு யோசிச்சாலே அந்த ஆரை தான் எனக்கு ஞாபகம் வரும். ஸோ அப்போ என்னன்னா, எனக்கு வந்து அந்த ஒரு விஷயத்தை வந்து பப்ளிக்காக வந்து ஒரு விஷயத்தை அவங்க எப்படி ஃபேஸ் பண்ணுறது, ஒரு ஸ்ட்ரேஞ்சர்ஸ் முன்னாடி எப்படி பண்ணுறது அப்படின்றது எனக்கு தெரியல. சரி, நம்மளுக்கு தான் தெரியலையே, நம்மள்ட்ட வயசில் பெரியவங்க இருக்காங்களே, நம்ம டீச்சர் தானே, மாதா பிதா குரு தெய்வம் தானே, அந்த குருட்டே போய் கேட்கலாம் அப்படின்னு குரு வந்து என்னை வந்து கண்ணை குத்தி கொண்டு போய் நில்லு அப்படின்னுச்சு. ஸோ அதனால் வந்து நம்மளுக்கு வேறு வழி இல்லை. ஒரு 3-4 இயர்ஸ் இருக்கும். அப்போ ஒவ்வொரு தடையும் வந்து நான் இப்போ செஸ் பிளேயர். இப்போ எப்படி என்னோட வீடியோஸ்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யோசிக்கிறதுக்கு ஒரு ரீசன் வந்து பீயிங் செஸ் பிளேயர் தான். ஏன் வந்து நம்மளால் ஏற முடியல, இன்னொருத்தங்க ஏறுறாங்க, அவங்களுக்கு கிளாப்ஸ் கிடைக்குது, அவங்க அந்த கிளாப்ஸ் கிடைக்கிற மாதிரி எப்படி கம்போஸ்டாக இருக்கிறாங்க, எப்படி காமாக இருக்கிறாங்க, எப்படி அச்சீவ் பண்ணுறாங்க அப்படின்னு யோசிக்கிறப்ப அப்போ தான் எனக்கு தெரிஞ்சிச்சு நான் ஒரு விஷயம் ஃபண்டமெண்டலாக தப்பு பண்ணுறேன். என்ன அப்படின்னா, அவங்க வந்து ஸ்டேஜில் ஏறுறப்ப அவங்க வந்து அவங்க கிட்ட மட்டும்தான் அவங்க ஃபோக்கஸ் இருக்கும். நான் ஸ்டேஜில் ஏறுறப்ப என்னோட ரிஃப்ளெக்ஷனை வந்து நான் ஒரு கண்ணாடி மாரி ஒரு இடத்துல வந்து பார்க்குறேன். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இப்போ ஸ்டேஜில் நடந்து போகிறேன் அப்படின்றதுக்கு வந்து மைண்டு வந்து சொல்ல வேண்டியது என்னன்னா, கால் நட, கை நட, வாய் பேசு அப்படின்ற ஒரு 3-4 கமாண்ட் தான். அதுக்கப்புறம் அந்த வேலை வந்து நடந்துடும். அந்த இடத்துல அந்த ஸ்டேஜுக்கு முன்னாடி மனுஷங்க யாருமே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு அந்த வேலையை செய்யறதுக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது. நான் தனியாக இருந்தாலும் அந்த வேலையை செஞ்சுருவேன். பட் எல்லாரும் இருக்கிறதுனால என்ன நடக்குது அப்படின்னா, நான் நடக்கிறத வந்து நான் பார்க்கறது கிடையாது. நான் நடக்கிறத வந்து இன்னொருத்தங்க பார்க்கறத வந்து என் மைண்டில் வந்து ஒரு ரிஃப்ளெக்ஷன் மாதிரி ரெக்கார்ட் ஆகுது. அந்த ரிஃப்ளெக்ஷனில் வந்து ஒருத்தங்க கண்ணில் நான் கோமாளியாக தெரிகிறேன், ஒருத்தங்க கண்ணில் வந்து நான் வந்து அசிங்கமாக தெரிகிறேன், ஒருத்தங்க கண்ணில் நான் குண்டாக தெரிகிறேன், ஒருத்தங்க கண்ணில் நான் ஒல்லியாக தெரிகிறேன், ஒருத்தங்க கண்ணில் நான் முட்டாளாக தெரிகிறேன். ஸோ இந்த மாதிரி வந்து ஜட்ஜ்மெண்ட்டெல்லாம் என்னை பார்க்குறாங்க, ஜட்ஜ்மெண்ட்டெல்லாம் என்னை வந்து நினைக்கிறாங்க. எனக்கு வந்து அதை என்னால் பொறுத்துக்க முடியல. என்னால் வந்து அந்த மாரி ஒரு விஷயம் வந்து எனக்கு அவமானமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷைனஸ் இது எல்லாத்தையுமே வந்து நம்ம அந்த இடத்துல தான் வந்து உணர ஆரம்பிக்கிறோம். நம்ம தனியாக இருக்கிறப்ப அந்த ஷைனஸும் வராது, இன்ட்ரோவர்ட்டும் வராது, எக்ஸ்ட்ரோவர்ட்டும் வராது. பட் இந்த மாதிரி ஒரு இடத்துல போகிறப்ப தான் வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி ஓகே ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்றத ஒரு அனலைஸ் பண்ணுறோம். 3 இயர்ஸ் கழிச்சு இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த பர்டிகுலர் ஈவெண்ட் இதில் வந்து நான் லிப்டிக்லாம் போட்டுருவேன். ஸோ அதில் வந்து ஒரு ட்ராமா 3 இயர்ஸ் கழிச்சு அப்போ நான் வந்து முடிவு பண்ணிட்டேன், சரி இப்போ வந்து நம்ம ஸ்டேஜ் ஏரியா தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ நான் ஏறுறப்போ ஒரு விஷயம் என்ன கவனித்தேன் அப்படின்னா வந்து, நான் வந்து ஸ்டேஜில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப் கூட எடுத்து வைக்கல. கீழே இருந்து பசங்க வந்து போய் தைரியமாக பண்ணுறா, இதில் நல்லா இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சத்தமாக பேசுகிற பசங்க, நான் ஸ்டெப்பில் 2 ஸ்டெப் எடுத்து வச்சதுக்கப்புறம் அவங்க வாய்ஸ் வந்து போ 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 அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. நான் வந்து அவங்கள்ட்ட வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுட்டேன் அப்படின்னா, எல்லாரோட பார்வையும் அவங்க கிட்டக்க போய்டும். அங்கே கீழே இருக்கிறவங்களுக்கு மற்றவங்க அங்கே கூட அவங்கள பார்த்துடக்கூடாது அப்படின்ற அளவுக்கு வந்து அந்த அளவுக்கு ஒரு இன்செக்யூரிட்டி இருக்குது. நான் ஸ்டேஜில் போகிறப்ப தான் எனக்கு தெரிஞ்சிச்சு, அந்த ஸ்டேஜில் வந்து அவங்க ஏறக்கூடாதுன்றதுக்காக நம்மளை ஈஸியாக ஏற்றி விடுறதுக்கு அத்தனை பேர் இருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு. செகண்ட் வந்து நம்ம வாங்க அப்படின்னு சொன்னாலுமே வந்து வராமல் இருக்கிறதுக்கு 99% இருக்காங்க. ஸோ அப்போ என்னன்னா வந்து லைஃப்பில் ஈஸியாக அச்சீவ் பண்ணுறதுக்கு அந்த ஸ்டேஜ் ஏறினது ஒரு ஃபஸ்ட்டு காரணம். அங்கே ஏறினப்ப எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னா வந்து, ஸ்டேஜ் ஏறினதுக்கப்புறம் லைஃப் இஸ் ஸோ ஈஸி. லைஃப்பில் வந்து இதனால் இதுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரோவர்ட்டாக இருக்கணுன்ற அவசியம்லாம் கிடையாது. ஐ எம் அன் ஆம்பிவர்ட். நான் அந்த டைம்லேருந்து எனக்கு கன்வெர்ட் பண்ணது வந்து ஆம்பிவர்ட் தான். எனக்கு அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் கிடைக்கிறப்ப அந்த காலேஜ் ஸ்கூலு இந்த மாதிரிலாம் ப்ரெசன்டேஷன்லாம் பண்ணுறப்ப சம்டைம்ஸ் பசங்க கிண்டல் பண்ணுவாங்க, கலாய்ப்பாங்க. பட் என்னன்னா ஃபஸ்ட்டு எனக்கு பயம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த பயத்தை தாண்டி வந்து அதுலேருந்து ஆப்பர்ச்சுனிட்டியை பார்த்து எனக்கு அதுக்கப்புறம் எனக்கு பயம் இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு அது ஆப்பர்ச்சுனிட்டி முக்கியம் அப்படின்னு போக ஆரம்பித்தேன். தேர்டு, அதே பழக்கம் ஆனதுக்கப்புறம் அதை எப்படி மேனேஜ் பண்ணுறதும் கற்றுக்க ஆரம்பித்தேன். ஒரு காலேஜுக்கு நான் போகிறேன், இதேமாரி வந்து ஒரு 4 குரூப் ஆஃப் பசங்க வந்து சிரிச்சிட்டே இருக்கிறானுங்க. நான் வந்து ஒன்றும் சொல்லலை. எனக்கு வந்து என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட வேலை வந்து அந்த இடத்துல நான் ஸ்பீச் டெலிவர் பண்ணணும் அண்ட் அது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக போய் ஆகணும். நான் ஒன்று தான் பட்டாங்க, கூப்பிட்டு எனக்கு ஒரு சேர் கொண்டு வந்து போடுங்க அப்படின்னு போட்டேன். அப்படின்னோடனே நான் மைக்கில் சொன்னது மாதிரி இந்த சேர் எனக்கு கிடையாது, இங்கே வந்து யார் ரொம்ப காமெடியாக ஜோக்லாம் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு இந்த சேர் அப்படின்னு இந்த ஹோல் ஹால் கவர்ட் ஆகிடுச்சு. 2-3 பசங்க அப்படியே குறுக்கால வந்து அது இதுன்னு பேசிட்டு இருந்தாங்க. எனக்கு வந்து என்னன்னா, திஸ் இஸ் மை ஸ்டேஜ், ஐ வாண்ட் டு பி இன் கண்ட்ரோல். ஸோ இதில் வந்து இங்கே யாருமே குறுக்கால வரதுக்கு தெர் இஸ் நோ ரூல்ஸ். இது வந்து என்னோட ரூல் இப்போதைக்கு, இது நான் தான் அப்படின்றது. நான் இன்ட்ரோவர்ட், எனக்கு நான் ஷை, என்ன மற்றவங்க இப்படி பார்க்குறாங்க, கோமாளியாக பார்க்குறாங்க அப்படின்றது வந்து அங்கே என் மைண்டுக்கு வரவே இல்லை. பிகாஸ் ஐ ஃபெல்ட் லைக் ஐ எம் ரூலிங் இட். அதனால கைஸ், நீங்கள் வந்து இன்ட்ரோவர்ட் அப்படின்றது வந்து நீங்கள் உங்களுக்கான ஒரு ஷீல்டாக நீங்கள் யூஸ் பண்ணிக்காதீங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு வந்து தடுக்குது அப்படின்னா, ஜென்யூனாக வந்து இஃப் இட் இஸ் லைக் ஹிண்டரிங் யுவர் ஃபியூச்சர் ஆப்பர்ச்சுனிட்டி, உங்கள் க்ரோத் ப்ராக்ரஸ் எல்லாத்துக்கும் நடுவில் வந்து அது ஒரு விஷயமா நிற்குது அப்படின்னா யூ கேன் ஃபிக்ஸ் இட். இதை நான் ஃபிக்ஸ் பண்ணது வந்து இட்ஸ் லைக் எப்படி சொல்கிறது, நானாக ஒரு முயற்சி எடுத்து எனக்கு ஏதோ ட்ரை பண்ணால் எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சு. பட் இதே மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு நடுவில் வரும் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு, அதை எடுத்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி பாருங்கள், லாட் பெட்டர். ஓகே, சியர்ஸ் அண்ட் ஹேவ் அ குட் டே கைஸ்.